ஒண்ணு சனிய, இன்னொன்னு இளம். இத ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து, இந்த கர்மம் இதை வந்து பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதங்க இருக்க பிரச்சனை. இப்போ இதுல வந்து இப்ப அவரே சொல்றாரு பாருங்க, 30,000 ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டி 30,000-60,000 ஆகாத தம்பி? ஆகுமா ஆகாத? நீங்க சொல்லுங்க. நீங்க அதாவது என்கிட்டே சொல்றாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது, நான் உறுப்பு. ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டாரு, அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்ப நான் என்ன செய்யன்னு கேட்கிறாப்ல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு. டிஎம்கேல எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது, இதோட போய் சேர்றதான்னு யோசிக்கிறார். சரிதான். ஆனா அங்கே எங்க ஐயா இருக்காரு. யாரு? எங்க ஐயா இருக்காரு. எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்ட, நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்துல எங்க ஐயா விட வலிமையா இருக்கா, அப்ப அது ஆள் தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றாரு, தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு. நான் கேட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்கிறேன். நாங்க இப்படிதான் பேசிப்போம், அண்ணன் தம்பியே தானே இது. அப்ப நான் என்னதான் செய்யறது? எம்எல்ஏ ஆன்னு விரும்பிட்டேன்னு இதுக்கே போ அப்படின்னு இல்ல, அது விமர்சனம் அப்படின்னா பேசாம இரு. விரும்பிட்டா போ, அதுக்கப்புறம் அதை தாங்கிதான் ஆகணும். இப்ப யாரு அவர் போனதுல யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒன்னும் செய்யலன்ட்டு. கேளு கேளு, எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடலூருக்கு ஒரு ஏதாவது 10 லட்சமாவது கொடுத்து விடு அந்த 2 தொகுதிக்குன்னு. சிரிக்கிறாப்ல. என்கிட்ட போய் காசு கேட்கிறீ, 28 கோடி கடனா இருக்கேன்றாப்ல. என்ன சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு செலவாகி போச்சு, இடத்த வித்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது இது தேவையாது? அந்த 28 கோடிய அந்த தொகுதிக்கு செலவிட்டு போயிருந்திருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிக்க ஒன்னும் ஒதுங்காது நின்றணும், துணை நிக்க கூடாது. அது தப்பாயிரும், அது பெரிய தப்பாயிரும். அது எங்க ஐயாவுக்கு தெரியும், அது கொடுக்காது, நம்ம ஆதரிக்க போறது இல்லைன்னு எங்க ஐயா. தம்பி கொடுக்காது தம்பி, அது கொடுக்காது. இப்ப எங்க ஐயா கேட்கிறாருல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது வாயா திறக்கிறாரு. இப்ப இங்க அருந்ததியருக்கு இஸ்லாமியருக்குலாம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தது நீங்க காங்கிரஸ் கூட்டணி பாஜக கேட்டு தான் கொடுத்தீங்களா? நீங்களா கொடுத்தீங்களா? நீங்களா தானே கொடுத்தீங்க. அப்புறம் இப்ப 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடியா தானே கொடுத்தாரு. அப்புறம் ஒன்னா பந்தா அங்கதுக்கு போட்டு அங்க போ. இஸ்லாமிய சிறைக்கைதி ஆளுநர் விட மாட்டாரு, அவர்கிட்ட கேளு. அப்ப நீ எதுக்கு இங்க? நாங்க தான் எல்லாத்தையும் தீர்க்க போறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே. இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு. மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி? அதனால ஏன் அவர் தான் இருக்காரு, நீங்க 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அது தேர்தலில் தனித்து தன்னம்பிக்கை உங்ககிட்ட அது இருக்கு. ஆனா பிற கட்சி தலைவர் இல்ல. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பிசிக தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த கட்சி திமுக வந்து எங்களுக்கு 25 சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. வன்னியரசு வந்து 25 சீட் கொடுத்தா திமுக கூட்டணி பேசிட்டு வராரு. இதை பத்தி என்ன? அது சரிதான். இப்ப அண்ணனோட இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், வட மாவட்டத்தில் வந்து பெருத்த 2 சமூகம் தான். தமிழ் இனத்தில் ஒன்று படையாச்சி, இன்னொன்று பறையர், 2 பேர் தான். ஆனால் எங்கள் ஐயாவுக்கு 25 சீட்டுக்கு குறைவா நீங்கள் கொடுத்து கூட்டணி கொண்டு போயிருவீங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஐயா 30 சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தமாகவில் வருதுன்னு ஐயா கருணாநிதி கேட்டாருன்னு 2 சீட்டு விட்டு கொடுத்தாரு, 28 சீட். அப்போ நான் எங்கள் ஐயாவோட இருந்து வேலை செய்கிறேன். பாமகவுக்கு உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 27, 28. ரொம்ப கூட்டணிகள் அதிகமா வந்துச்சு, ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க விட்டு கொடுங்கன்னா 25 குறையாம வாங்குவாரு, உங்களுக்கு தெரியும்.
அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே. அதனால எங்க அண்ணன் அவரு தாமதம் முதல்ல தந்தாதான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க. அது கேட்டு பெறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். கைத்தடி இப்ப உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா? இதுல இருந்து தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. கடைசியா குச்சியை உண்டிட்டிய, தடியை உண்டிட்டிய. நீங்க தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி, கல்யாணம், திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இதுதான் இப்ப நடக்குதே, இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி கை பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா திராவிட மாடலா? ஒரு தம்பி நீ என்னத்தே சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு. எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும்னு எனக்கு தெரியல, கேட்டு சொல்லு. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல், அது எதை குறிக்குது? ஒரு கட்டுரை எழுதியிருக்கிய, எனக்காக தான் எழுதியிருக்கிய. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடுகுடுப்புக்கார நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, வாழ்க்கை குறிக்குது, நிறைய குறிக்குதுங்க. பாப்பா என்னன்னு சொல்லுப்பா. சும்மா ஏதோ செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுதா? மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்ன கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர்னு? யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒண்ணு நீங்க தமிழியம்னா சொல்லியிருக்கலாம்.